இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா உடையிற பதத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, உடையிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், பாஸ்தா கிண்டும் போது லைட்டாக ஒட்டும். அதனால் அடிப்படையாக லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒட்டும். ஒரு கரெக்டான சலடுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். அப்புறம் நீங்கள் உட்காந்து கழுவுற மாதிரி ஆகி போயிடும், பாத்திரம் வேஸ்ட் ஆகிடும். பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். வீட்டில் இருக்கிற பசங்க யாராவது பாத்திர கழுவ தயாராக இருந்தால் அது இன்னொரு பாத்திரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கழுவுறதுக்கே ஐடியா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாஸ்தாவை மாற்றி வச்சாச்சு, சரிங்களா? அதாவது மெயினாக இந்த பதிவு பசங்களுக்காக தான் போடுறேன், சத்தியமாக பொண்ணுங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்கு தப்பாக வந்தால் திட்டுவாங்க. ஆனால் நம்ம பசங்க புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆனால் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்டனால தான் சொல்கிறேன். எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்காம சொல்லி அடி வாங்கக்கூடாது. அதனால் எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துட்டேன். தைரியமாக சாப்பிட்லாம், செஞ்சு பாருங்கள். இப்போ சூடாக ஆற விட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த மசாலா ரெடி பண்ணணும். அது ஒரு வேலை, என்னன்றது பண்ணி தான் ஆகணும். மசாலாவுக்கு மறுபடி வானலில் லைட்டாக எண்ணெயை விட்டாச்சு. கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி ஆடுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு கையில் ஓன் ஆடுறதுனால பக்கத்தில் ஆள் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னா, இதில் எண்ணெயை கலந்துட்டு இன்னும் அடுப்பை பற்ற வைக்கிறையா, அடிக்கடி இது வேறு மறந்து போயிடுது. அடுப்பை பற்ற வச்சிட்டேன். ஆனியன், உங்கள் கண்ணுக்கு ஆனியன் மாதிரி தெரியுதா? தெரிஞ்சால் அது ஆனியன் தான். அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸ் பண்ணுறேன். சரியா? இதை நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். என்னடா தக்காளி வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பசங்க இப்படி தான் கட் பண்ணுவோம். பொண்ணுங்க நீங்கள் உட்காந்து பொறுமையாக கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. கிடைக்கிறத கட் பண்ணி போடுவோம், கிடைக்கிறத சாப்பிட்டு போயிடுவோம். சரியா? ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆடட் இன்க்ரீடியன்ஸ் காட்டணும்ல. இது மல்லித்தூள், இது மிளகுத்தூள். இது என்ன பாக்கெட்டுன்னு தெரியலன்னு யோசிக்காதீங்க. மேகியில் வர பாக்கெட்டு. சரியா? மேகி வாங்கியிருந்தீங்கன்னா அதில் எக்ஸஸாக ஒரு பாக்கெட் இருக்கும். எப்படியும் நீங்கள் போட்டது போக அந்த பாக்கெட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறது போது இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது போக லைட்டாக மிளகாத்தூள், இது ஒரு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை ஆட் பண்ணி அந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இதில் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் பொடி சேர்க்குறது கம்மியாக சேருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை மாதிரி சின்ன பசங்களாம் நம்மளை மாதிரி என்னையும் சேர்க்கலை. சின்ன பசங்க, அதாவது வேலைக்கு போகிற பசங்க இல்லை தனியாக இருப்பாங்கள்ல, அந்த பசங்களாம் ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மேக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படியா இருந்தாலும் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு தெரியும். ஏன்னா நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 5-6 வருஷமாக கற்றுக்கிட்டனால எனக்கு ஈஸியாக தெரியும். டக்குன்னு நான் போட்டு எடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, ஒரு 2-3 அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். பார்த்தோட தீஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் பொன் நிறமாக வறுக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் பொன் நிறம். பொன் நிறமாக வறுத்தாருன்னா வக்கடாக இருக்காது. லைட்டாக இதில் என்னன்னு தெரியும், மிளகுத்தூள், மிளகா பொடி சேர்க்குறேன். ஓகேவா? சேர்த்துட்டு இப்போ பரட்ட போகிறேன். லைட்டாக வெங்காய தக்காளியோட மிக்சர் மிளகா பொடி. ஸ்டார்டிங் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆரம்பிப்போம். ஆனுவலாலாம் ஆரம்பிக்க தெரியாது. எல்லாத்தையும் ரிவர்ஸில் போடுறது முதல்ல போடுறது ரிவர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். ரைட்டா? லைட்டாக வானலியில் கொஞ்சம் வாட்டர்
உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கோங்க. சரியா? விட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. வாட்டரை கலக்கணும். இன்க்ரீடியன்ஸ் ரிவர்ஸில் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். எப்படி ஆட் பண்ணாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது எப்படி ரிவர்ஸாக வெளியே உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரிசல்ட்டு கரெக்டாக கிடச்சா போதும். இப்போ நான் மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து லைட்டாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் கொஞ்சம் தான் கலக்கிறேன். நல்லா பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு நிறையா கலந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும். இப்போ பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? மிளகா பொடி, மல்லித்தூள், பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த எல்லோவில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அது இப்போ ஆட் பண்ண வேணாம். லைட்டாக முடிகிற டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேர்க்க வேண்டியது லைட்டாக உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு வந்து இதில் இருக்காது. நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சாமிங்கான டேஸ்ட் வரும். இன்னும் நான் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் பொடியும் அந்த மேகியோட பேக்கெட் பவுட்ரு போடணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மசாலா கலந்துட்டு பாஸ்தா கலக்கும்போது சேர்த்துக்கிட்டே போட்டு தான் அந்த டேஸ்ட் வரும். அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் இந்த க்ரீம் லெவலுக்கு வர மாதிரி கொஞ்சம் பதமாக இதமாக அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜெல் மெத்தடில் வந்துருச்சு. ஒரு ரெசிபி ரேஞ்சுக்கு வந்துருச்சா? சிக்கன் பொடியெலாம் இல்லை, இதெல்லாம் குழம்பு பொடி தான். ரெசிபி ரேஞ்சுக்கு வந்தோன்னே நாம் இந்த பாஸ்தாவை இப்போ கலக்க போகிறோம். கலக்கில் பாஸ்தாவாகவே இருக்கக்கூடாது, பார்த்தா பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? இப்போ அந்த பாஸ்தா நம்ம காய வச்சு தூக்கி உள்ளே போட்டேன். சரி, காய வச்ச அந்த பாஸ்தாவை தூக்கி உள்ளே வச்சு போட்டுட்டேன். அந்த சாமிங்காக இப்போ வெந்துக்கிட்டு தெரியுதுங்களா? அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தண்ணி சேர்த்துக்கா தான் கரம் மசாலா சேர்க்க முடியும். அந்த மசாலா பொடி சேர்க்க முடியும். லைட்டாக தண்ணி கலந்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும், நல்லா சாமிங்காக வரும். இந்த மசாலா தேடிக்கிட்டு இருக்கேன். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். மங்களகரமாக இருக்கும். ஆரம்பமே எல்லோரும் ஆரம்பிப்பாங்க, முடிகிற டயத்தில் மங்களகரமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். சரியா? இதில் என்ன சேர்க்க மறந்துட்டோம் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்க்குறது மறந்துருக்கோம். உப்பு சேர்க்கலன்னா தப்பாகிடும். அதனால என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வாட்டரை கலந்துட்டு உப்பு சேர்த்து அந்த கரம் மசாலாவை போட போகிறோம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாட்டர் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. பக்கத்தில் வந்து பார்க்குறனால இப்போ தெரியும். குக்கு வித்து கோமாளியோட இப்படி குக்கு பண்ண மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி குத்தி கொதறி இருக்கும். இப்போ என்னென்னா இது கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரையாக எடுக்கும். அதாவது வந்து ட்ரையாக சாப்பிட விருப்பம் உள்ளவங்க ட்ரையாக எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவியாக எடுக்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. அவ்வளோதான் மேட்ரு. இங்கே இந்த மசாலா எங்கே போட்டேன், இங்கே இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது நூடுல்ஸ் பாக்கெட்டில் உள்ளது. யாராவது நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி இந்த பாக்கெட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா அதை பாஸ்தாவில் போட்டுருங்க. வேஸ்ட்டே ஆகாது. அப்படி இல்லைன்னா ஏதாவது புதுசாக தயாரிக்கிறீங்களா, புதுசாக ஏதாவது சமையல் கற்றுக்க ஆசைப்பட்றவங்க இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நான் இதை போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்த அப்படின்னா உப்பு சேர்க்கணும். உப்பு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி போடுகிறேன். மலைச்சாறு உப்பு வையாது. உப்பு தேவையான அளவு மட்டும் போடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கரிச்சிரும்.
அப்புறம் வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் பாஸ்தாவை பார்த்து பார்த்து உங்களை அடிப்பானுங்க பசங்களே உஷார். இனி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட வேண்டியதான். அவ்வளோதான், பாஸ்தா முடிஞ்சு போச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு ஆடை கூப்பிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன். அவன் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவான். மேக்ஸிமம் சொல்லுவானா என்னன்னு தெரில, வீடியோவில் வரானான்னு தெரில. அப்போ வரலைன்னா கட் பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கூப்பிட்றோம். பாய்.